அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 731 அப்பாத்திட்டு 731 பார்ட் 731. நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து லே ப்ரோனோம் டொனிக். என்ன பாடம் இது? லே ப்ரோனோம் டொனிக். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் நேற்று படித்த பாடம் என்ன படித்த நாங்கள் கேஸ்கு என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டால் செத்தான் செத்யூன் என்று சொல்லி நீங்கள் வந்து அட்ஜெக்டிவோட செத்தான் ஜொலி vélo. C'est une jolie voiture. யா அப்படி சொல்லணும். அதை மாதிரி உங்களுக்கு 7 கேள்விகள் கேட்டதுன்னா அந்த அவ்வளோ கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ரஃபிகா அவர்கள், ஜெயமலர் அவர்கள், செல்வி அவர்கள், ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள் உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அதே மாதிரி இப்போ ஜெயமலர் அவர்கள் நல்ல சிறப்பாக வாசித்து காட்டினாங்க. அவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அதே நீங்களும் மெட்டாக்களும் ஒரு வாசித்து பழகலாமே. நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா முதல் வீடியோ பார்த்து எழுதிட்டு அதுக்கு பிறகு வாசித்து பழகினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி நேவிஸ் அவர்கள் இன்னும் தனக்கு என்னுடைய யூடியூப் கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து சும்மா நீங்கள் பன்மொழி கற்போம் என்று நீங்கள் எடுத்தாலே அந்த டைப் பண்ணினாலே நிறைய வீடியோஸ் வரும். ஓகே, சரி, அதையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ எங்கிற பாடத்துக்குள்ளே போவோம். லே ப்ரோனோம் டொனிக். லே ப்ரோனோம் டொனிக். லே ப்ரோனோம் டொனிக் என்றால் ப்ரெனோம் என்று சொன்னால் பிரதி பெயர்கள். இந்த பிரதி பெயர்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். moi, toi, lui, elle, nous, vous, elle. இதில் வந்து எஸ் வரும், பட் உச்சரிக்க நீங்கள் இல்லைன்னு தான் வரும். moi, toi, lui, elle, nous, vous, elle. ஓகேயா? இப்போ இது இவ்வளவு ப்ரெனோம் டொனிக்கும் எப்படி இதில் நாங்கள் சாங்குலியே ப்ளூரியலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாங்குலியில் பார்த்தீங்கன்னா moi, toi, lui, elle. ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா nous, vous, elle. இந்த எல் வந்து ப்ளூரலில் இங்கே வரும். moi, toi, lui, elle. nous, vous, elle. இது வந்து எல்லாம் ப்ளூரியல், இது எல்லாம் சாங்குலியே. சாங்குலியண்டா ஒருமை, ப்ளூரியல் என்றா பன்மை. இப்போ இந்த மூவா என்றதை நீங்கள் எப்படி தமிழில் சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு காம்ப்ளிகேட் இருக்குது, அதான் நான் கணக்க போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்போவுமே அந்த சொற்களுண்ட கருத்து உங்களுக்கு வரும். சும்மா நான் ஒரு கொமனாக தான் போடுவேன். ஆனால் இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு அது விளங்கும். இப்போ மூவாண்டா என்னுடைய என்றும் வரும், நானும் வரும், எனது என்ற கருத்துக்கும் வரும். எனது, என்னுடைய என்ற கருத்து எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா மீ. ஏன்னா இங்கிலீஷில் வந்து மீயும் வரும், மை வரும், ஐ வரும். இப்போ நானும் இன்றைக்கு ஐ என்ன. ஓகே, அப்போ அதுகளில் மாற்றங்கள் மை என்று வரும், எனது என்று வரைக்கும் மை என்று வரும், எம்ஒய். சரி, அடுத்தது வந்து துவா. துவான்னு வரைக்க நீ, உனக்கு, உன்னுடைய, உன்னது அப்படி எல்லாம் மாறி வரும். ஆனால் அதில் கவனமாக இருக்கணும். இப்போ நான் இது கொமனானதை போட்டிருக்கிறேன், பட் இது வசனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதை வடிவாக நீங்கள் யோசிச்சு கொண்டு இதுக்கு இதுதான் அப்படின்னு இல்லை, இது கொமனாக நான் தந்திருக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து லுய். லுய் என்று பார்த்தீங்கன்னா அவரை, அவருக்கு, அவர் எல்லாம் வரும். ஹிம்மும் வரும், ஹிஸ்ஸும் வரும். எல் என்று பார்த்தீங்கன்னா அவள், அவளுக்கு, அவளது, அவளுடைய எல்லாம் இதுக்குள்ளே வரும். அப்போ ஷீ அல்லது ஹ.
நூ என்று பார்த்தீங்கன்னா நாங்கள், எங்களுக்கு, எங்களுடைய, நாங்களும் அப்படின்னு சொல்லுவோம். ஓய் ஊ என்று பார்த்தீங்கன்னா நீங்கள், நீங்களும், உங்களுக்கும், உங்களதும் அப்படின்ற கருத்துக்கு வரும். யூ என்றால் அவர்கள், அவர்களுக்கு, அவர்களுடைய, அவர்கள் என்ற கருத்துக்கு வரும். தெம் இங்கிலீஷில் வந்து தெம். எல் ப்ளூரலில் வரைக்க தே. அவள்கள் இதில் என்றைக்க இட்ஸ் அ காமன். இதில் ஆணு விரிப்பினம் பெண்ணு விரிப்பினம். இப்போ எல்லுன்னு வரைக்க இதில் கட்டாயம் பெண்கள் மட்டும்தான் இருப்பார்கள். அவள்கள், அவள்களுக்கு, அவள்களுடைய அப்படின்னு வரும். தே. ஓகேயா? அப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது மொ, துவா, லுயி, எல், நூ, வு, எல். சரியா? இவ்வளோ அப்புறம் இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டானதும் கொஞ்சம் கஷ்டமானதும் கூட தான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன வேலை செய்யணும்? இவ்வளோத்தையும் நீங்கள் பாடமாக்குங்க. முவா, துவா, லுயி, எல், நூ, வு, எல். இது ஒரு கிராமர். ஓகே, இது ஒரு கிராமர். இன்றைக்கு இப்போ உங்களுக்கு கேள்வி என்று நான் கேட்குறேன். என்ன கேள்வி என்றா, இப்போ நான் இதில் சொன்னதில் லுய் லுய் என்றா என்ன, துவா என்றா என்ன, வு என்றா என்ன, அடுத்தது வாலா துவா, லுய், வு, முவா முவா. சரியா? துவா, லுயி, வு, முவா. இந்த 4 கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம், மிஸ்ஸி.